நம்ம வீட்டில் குக்கரில் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கர் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கலரே மாறி போயிருக்குங்க. ஒரு மாதிரி பழைய குக்கர் மாதிரி கலர் மாறி போயிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிப் தாங்க, ஒன்றுமே இல்லை. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குக்கரை நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. குக்கருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சால்ட்லாம் இருக்குல்ல, நம்ம சாப்பாடு சேர்க்கக்கூடிய சால்ட்டு தாங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம இன்னொரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம இட்லிக்கு சேர்க்கக்கூடிய சோடா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறமே அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மாத்திரை ஃபுல்லாக சாப்பிட்டு மாத்திரை தீர்ந்து போனால் மாத்திரை கரு கீழே தூக்கி போடவும் இல்லையா, அந்த மாதிரி தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு மாத்திரை கவர் எடுத்துட்டு மாத்திரை கவர் எடுத்துட்டு இதை வச்சு நம்ம இந்த குக்கர் ஃபுல்லாவே நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம். எல்லா பக்கம் நல்லா நீங்க தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி நம்ம மாத்திரை கரை வச்சு நம்ம தேய்க்கும் போது அந்த குக்கர் உள்ளுக்குள்ள எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் சரி, மஞ்சள் கரை இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி கரை டல்லா இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே போடும். எல்லா கரையுமே போயிட்டு அந்த குக்கர் நல்லா பலன்னு பழுச்சுனே இருக்கும். நம்ம தேய்க்க தேய்க்க கருப்பு அழுக்கு வந்துட்டே இருக்குங்க. அதுக்கப்புறம் குக்கரை கொண்டு போய் நம்ம சிங்க் கிட்ட வச்சிடலாம். இந்த தண்ணி அதுக்கப்புறம் மாத்திரை கரை நம்ம கீழே தூக்கி போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி தேய்க்கிறோம். தேய்க்கிறதுக்காக எப்போதும் போல விம் சோப்பு இல்லை விம் ஜெல் வச்சுட்டு ஒரு டைம் நம்ம குக்கர் ஃபுல்லாவே நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. மாத்திரை கவர் போட்டு நல்லா தேய்ச்சி முடிச்சு நீங்க தேய்க்கும் போது அந்த குக்கருக்குள்ள அழுக்கு இருந்தாலும் சரி எல்லாமே வெளியே வந்துடும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு டைம் நம்ம தண்ணி ஊத்திட்டு நல்லா நம்ம கிளீன் பண்ணிட்டு வந்துட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த குக்கருக்குமே இப்ப நீங்க பாக்குற குக்கருக்குமே நல்லா வித்தியாசம் தெரியுங்க. குக்கர் நல்லா பலன்னு பளிச்சுன்னு இருக்கும். அந்த குக்கர்ல இருந்து ஒரு மாதிரி கலர் எல்லாமே போயிடுச்சுங்க. அதனால கண்டிப்பா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணுங்க.